let's go. Hello guys, good morning. Welcome. Today is September 26 Friday. கடந்த ஒரு 3 நாளாகவே வந்து மார்க்கெட் பயங்கரம் டவுனாகவே இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கான பயஸ் என்ன தான் நியூஸ் ஓவரால் பாசிட்டிவாக இருந்தாலுமே ஸ்டில் இட்ஸ் ஃப்ரைடேனா எல்லா கான்ட்ராக்ட்ஸும் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ வந்து பி ரெடி ஃபார் எனிதிங். இன்றைக்கான பயஸ் வெறும் சாஃப்ட் பயஸ். ரெண்டு பக்கமும் நம்ம விளையாட வந்து எப்பவுமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன். வில் ப்ளே டூ சைட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து நான் எதுவும் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோட இன்றைக்கி போகல. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நியூஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ பிக் பிக்சர் பிஃபோர் த பெல். ஃபியூச்சர்ஸ் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆர் ஸ்லைட்லி ரெட். ஓகேவா? ரொம்ப அதே மாதிரி S&P அண்ட் டவ் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆர் ஃப்ளாட். அண்ட் நாஸ்டாக்னா டெக்கு. ஸோ டெக்கு வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வி ஹேவ் ரெட் ஃபோல்டர் நியூஸ். கோர் PCE ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது பார்த்தோன்னா 730 வருது. மணி இப்போ 76. ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாம் சார்ட்லாம் முடிச்சக்கப்புறமா லெட்ஸ் சி வாட் இஸ் ஆக்சுவல் வேல்யூ அண்டு இதோட ரியாக்ஷன் என்னென்னு பார்ப்போம் நம்ம லைவாக மார்க்கெட்டில். அண்ட் தென் வெல் பேக். ஓகே, மேஜர் டெக் நியூஸ் பார்த்தோன்னா டெஸ்லா ஆஸ் அ லிட்டில் பாசிட்டிவ் நியூஸ். ஓகேவா? அதனால் வந்து என்ன நியூஸ்னால் சிம்பிள். அதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தட் AI ரோபோட்டிக்ஸ் ஆப்டிமிசமில் இது அந்த வெட்புஷ் அப்படின்னு ஒருத்தவங்க just raise its target to $600. ஓகேவா? on AI ஆப்டிமிசம். அதே மாதிரி ஸ்டாக் இஸ் லிட்டில் சாஃப்ட் அண்ட் ப்ரீ மார்க்கெட். ஒன்றும் பெருசாக வந்து சேஞ்சஸ் வரல. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ கீப் அன் ஐ தான். அண்ட் தென் வி ஆல்சோ நோ திஸ் RBC says Q2 deliveries look stronger. Q2 டெலிவரிஸ்னால் டெஸ்லாவோட அந்த கார்ஸோட டெலிவரிஸ் வந்து Q3யோட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா NVIDIA and AMD. ஸோ AI chips lower bid market as a traders take profit into PCE. இந்த PCEனா இந்த ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட்டு. இந்த ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாமல் பயந்து. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்டு. ஏன்னா ஃபெட் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இதை வச்சு தான் வந்து அவங்க என்ன சொல்கிறது, இது வந்து அவங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் ஹை தே வில் நாட் கோ ஃபார் திஸ் ரேட் கட்ஸ். ஓகே, இன்ஃப்ளேஷன் லோவாக இருந்தால் இவங்க வந்து ரேட் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரேட் கட் பண்ண. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு பயந்து ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து வித்துடுறாங்க. ஐ மீன் சரி அவ்வளோ வந்த ப்ராஃபிட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் ஆல் டெஸ்லா இஸ் ஹேவ் ஸ்லைட் குட் நியூஸ் அண்ட் NVIDIA AMD நியூஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் வித்துன்னு தான் இருக்குது ஸ்டாக்கு. அண்ட் தென் ஆப்பிள் பார்த்தோன்னா மியூட்டட் ஸ்லைட்லி டவுன் ப்ரீ மார்க்கெட். ஓகே, அப்புறம் INTC நம்ம இது வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இன்டெல் வந்து அப் ப்ரீ மார்க்கெட் ஆன் டாக் இட் அப்ரோச் ஆப்பிள் ஃபார் அன் இன்வெஸ்ட்மெண்ட் சிப் காம்ப்ளெக்ஸ் வாட்சிங் திஸ். ஓகே ஃபைன். ஸோ ஆப்பிள் வந்து INTC வந்து ஏன் வந்து இது ப்ரீ மார்க்கெட்டில் இருக்குன்னா இது அப்ரோச்சஸ் AMD NVIDIA ஆர் இட் அப்ரோச்சஸ் ஆப்பிள். போயிட்டு எம்எல்ஏ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. பட் யாருமே வந்து அதுக்கு கண்டுக்கல போல். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டிக்கர் வி ஹவ் நோ ஹெட்லைன்ஸ். ஸோ அது வந்து எல்லாமே இந்த PCக்காக தான் வெயிட் பண்ணுது. ஓகே, அண்ட் தென் எக்கனாமிக் டேட்டா as I said 7:30 AM we have personal income and outlays. பர்சனல் இன்கம் PCனா சிம்பிள். அதாவது கன்சியூமர்ஸ் வந்து பர்சனல் ஆப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. லைக் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்ன செலவு பண்ணுறான், ஒரு ஹேர் கட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான், அவனோட என்ன சொல்ல சராசரி தேவைகள் இருக்குல்ல, ஹேர் கட்டு, கிராசரிஸ் வாங்குறது, இங்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறானுங்க ஆவரேஜான்னு சொல்லிட்டு யூஎஸோட PCE இன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஐ மீன் இந்த மாதத்தோடது. இந்த மாதம் தான் செப்டம்பர் இது. ஓகே, அண்ட் தென் ஜியோ பாலிட்டிக்ஸ் ட்ரேட் தட் ட்ரிபிள் இன்டு டெக்னா நியூ US. இது வந்து கொஞ்சம் பயங்கர ஹெட்லைன்ஸாக போச்சு நேற்று. அதாவது ட்ரக்ஸ், ட்ராக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஆர் இன் ஃபோக்கஸ், நாட் டைரக்ட்லி எய்ம்ட் அட் டெக் டுடே, பட் டாரிஃப் டாக் கேன் லிஃப்ட் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் ஹிட் கன்சியூமர் நேம் எக்ஸ்போர்ட் டு. ஸோ ஃபர்னிச்சர் ரீட்டைலர்ஸ், ட்ரக்ஸு, முக்கியமாக வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து டாரிஃப் போட்டானுங்க. நீங்கள் அந்த டாரிஃப் வந்து தப்பிக்கணும்னா மெடிசன் கம்பெனி நீட் டு ஹேவ் அண்ட் $100 billion இன்வெஸ்ட்மெண்ட் இன் US அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு டெக்னாலஜி சைடில் இன்றைக்கி ஒன்றும் ஜியோ பாலிட்டிக் நியூஸ் இல்லை. பட் வந்து இங்கே மெடிசன் சைடில் இட் ஹாஸ் தம் நியூஸ். நெக்ஸ்ட் வி ஹேவ் ப்ரீ மார்க்கெட் earnings. காஸ்கோ மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச பேர். மற்ற எல்லாமே வந்து இட்ஸ் நாட் தட் மச் குட். மார்க்கெட்டுக்கு திருப்பி போகிற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஃபைன். அதனால் வந்து நமக்கு இது நமக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதனால நம்ம வி டோன்ட் யூஸ்வலி கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் ஆஸ் ஆஃப் நவ் இயர். ஓகே, ப்ரீ மார்க்கெட் வால்யூம் அண்ட் ஃப்ளோஸ் பார்த்தோன்னா ஆர் ஷோ டெக் இண்டெக்ஸ் லோவர் லேர்னிங் சாஃப்ட்வேர். ஓகேவா? அதாவது கொஞ்சம் கம்மியாக தான், கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் தி மோஸ்ட் புல், பட் ஓகே இட்ஸ் ஃபைன். இட்ஸ் லீனிங் ஆன் சாஃப்ட்வேர். ஓகேவா?
இன்னைக்கு ஐஎன்டிசி இன்டெல் தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஏன்னா வந்து அது டாக்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்டெல் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் கவர்மெண்ட் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி தட் இஸ் ஆல்சோ அ கீ. அண்ட் பட் இன்டெல் இஸ் நவ் ரைட் நவ் இட்ஸ் ரன் இட்ஸ் லைக் ஹாட் ஸ்டாக் ஆஃப் த இது. ஒரு வாரம் இல்லை, அதுக்கு ஒரு 2 வாரமாகவே இன்டெல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, மேபி ஐ ஷுட் கோ டுடே அண்ட் வாட்ச் தட். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டோம், என்ன நாட்டு நிலவரம் தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் எப்படி இருக்குனாலும் ஸ்லைட்டாக வந்து லோவர் தான் இருக்குது டெக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஓகே, இன்னும் வந்து இந்த டேட்டா வரல, 7:30 வரும். ஸோ வி வில் வெயிட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டேரெக்டாக சார்ட் போயிடுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கனெக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு போர் அடிக்குது காலையில். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் நம்ம செக் பண்ணுறோம், ஏன்னா வந்து ஃபியூச்சர்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் ஒன்றுக்குள்ள இன்டர் கனெக்டட். ஃபியூச்சர்ஸ்னால் எப்படி இருக்கோ அதை பிஹேவ் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரீஸ் பிஹேவ் பண்ணோம். இண்டஸ்ட்ரீஸ் பிஹேவ் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஏழு ஸ்டாக் வந்து 7 இல்லை, பிக் 7 இது. இதே மாதிரி 100 ஸ்டாக், அதாவது இதோட ஆவரேஜஸ் தான் இது ரெண்டும். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட், ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் முதல்ல தலையை தான் பார்க்கணும், இவனுக்கு தான் பாஸ், த ஃபியூச்சர்ஸ் தான் பாஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெட்ஸ் கோ டு டே ஃப்ரேம், லெட்ஸ் கோ இயர் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங். வெதர் இந்த புல்லிஷ் மார்க்கெட் வந்து 2 முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். முடியல, as you can see if it broke this thing then இந்த 6376னா இது வந்து இது க்ரோ ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா தலைவன் இங்கே நிற்கிறான், அதாவது you can see a clean break and retest. So now I want to buyers to step in aggressively. Excuse me. Buyers step in ஆனாங்களா இல்லையான்னு பார்ப்போம். Let's see. Let's go to 1 hour and check what is happening. Okay, 1 hour பார்த்தோன்னா as you can see it's a downtrend, அதாவது lower high, lower low, lower low. So clean downtrend தான் 1 hourல. ஓகேவா? இப்போ வரைக்கும் பையர் ஸ்டெப் இன் ஆகலை. ஸோ வாட் ஐ வுட் லைக் டு சி டுடே, இன்றைக்கி பார்த்தோன்னா நான் சீக்கிரச்சு நான் வந்து 2 பக்கம் நான் விளையாட வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. வாட் இஸ் மை பிளான் இஸ், இஃப் இட் இஸ் கன்சாலிடேட், ப்ரோக்ஸ் அபோவ், ரீடெஸ்ட் அண்ட் தென் கோனா மேலே விளையாடுவேன். இஃப் இட் கன்சாலிடேட்ஸ், கோஸ் டவுன், பிரேக் மை ஹோல்ட் ஏரியா, ரீடெஸ்ட் அண்ட் தென் கோ டவுனாக கீழே விளையாடுவேன். தட்ஸ் ஆல் த பிளான். 15 minutes போய் ஒரு என் பிளானை செக் பண்ணிக்கிறேன். யா, யூ கேன் சி நான் இப்போ வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தட்ஸ் மை பிளான். ஐ வில் ரிமூவ் திஸ் திங், இந்த ஜோன் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இன்னும் தெளிவாக அங்கே ஷார்ட்டில் விளாடணுன்னா இந்த மாதிரி லைன்ஸ் தான் பெஸ்ட்டு. லெட் மீ கோ ஆன். யா, ஓகே, ஐ வில் புட் இட் ஆஸ் பிடிஎல்னா ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? ஏன் ப்ரோ இந்த லைன் மார்க் பண்ணுறேன்னா, இங்கே தான் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் நீங்கள் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குன்னா, அங்கே வந்து இட்ஸ் லைக் அது ஒரு பிவட் ஹையாக இருக்கும், இல்லை பிவட் லோவாக இருக்கும், இல்லை ப்ரீவியஸ் டே க்ளோஸாக இருக்கும், லைக் தட். அந்த மாதிரி ஜோன்ஸில் தான் இந்த டப்பாவை போட்டுங்க பாருங்கள், அதுதான் லிக்விடிட்டி ஜோன்ஸ். அந்த லிக்விடிட்டி ஜோன்ஸில் தான் வந்து நிறைய பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் அன்ஃபில்ட் இன்ஸ்டிடியூஷனோட அன்ஃபில்ட் ஆர்டர்ஸும் இருக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த லெவல் கீ லெவல் உடச்சா நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே அந்த லிக்விடிட்டி ஜோனுக்கு தான் போகும், கிராவிடேட் ஆகும் டிக்கர்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் வேணும்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் இன் மை வீடியோ, ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் லிக்விடிட்டி பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வந்து இப்போதைக்கு பிளான் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம வந்து என்கியூக்கு போவோம். என்கியூ பார்த்தோன்னா இட் ஹாஸ் அ லோவர் ரேஞ்ச் அண்ட் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஐ எம் வெரி மச் பாசிட்டிவ். NQ is a direct representation of this QQQ. QQQ வந்து top 100 stocks. Okay, similar game plan. Let's go here. Okay, as you can see first நான் டே போயிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். பையர் ஸ்டெப் இன் ஆயிருக்கானுங்களா? யூ கேன் see it is a clean retest. இங்கே வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதாவது இங்கே பையர்ஸ் வந்து ஸ்டெப் இன் ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம டாஸ்க் என்ன, பையர் ஸ்டெப் இன் ஆகலான்னு செக் பண்ணுறது. ஸ்டெப் இன் ஆகலைன்னா நம்ம வந்து அதான் 2 பக்கம் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே பார்த்தோன்னா பயங்கரமாக ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது கம்பேர் டு திஸ் வாட் இஸ் திஸ் ES1. ஓகேவா? ஸோ வாட் ஐ வுட் லைக் டு see today is so simple. அதே பிளானு, பட் அது மார்க்கெட் இஸ் 15 minutesல வந்து சேம் பிளான். இப்போ இங்கே பார்த்தோன்னா இட் இஸ் ஆன் சைட் பேஸ் ரைட் நவ்.
Okay, what I would like to see, market open ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் consolidation, break, retest and go to key area. Wow, setup சூப்பராக இருக்குது. Similar thing instead of this thing, what is called previous day close, I'm gonna play in pre-market close itself. ஓகேவா, பிகாஸ் ஏன்னா வந்து அந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸில் தான் ஹோல்ட் ஆச்சு, பட் இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸில் ஹோல்ட் ஆகலை. ஓகேவா, ஏன்னா ப்ரீ மார்க்கெட்டிலோட தான் ஹோல்ட் ஆகிருக்கு. நான் எங்கே ஹோல்ட் இருக்கோ அங்கே தான் நான் விளையாட முடியும். ஓகே, ஸோ ஐம் கோனா ப்ளே லைக் திஸ். இது ஆக்சுவலி இன்னும் சேஃபர். இது நான் ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிகாஸ் மேலே உடைச்சா உனக்கு டார்கெட் வந்து என்ன சொல்கிறது, மேலே உடைச்சா டார்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ப்ளஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் இன்சைட் பார் டேயில் இப்படி தான் நடக்கும். திஸ் இஸ் ப்ரீ மார்க்கெட்டில். யா, ஸோ வாட் த தீசிஸ் இஸ், வெயிட் பண்ணுங்கள் வரேன். ப்ரீவியஸ் டே யா, ஸோ சிம்பிள். The ticker will consolidate. Okay, if it breaks down, retest, and then my target will be first this thing. அப்படியே opposite, consolidate, breaks up, this is what, retest, and then my first target. Okay, wow. So இதுதான் வந்து இன்னைக்கான பிளான், both for futures, ESக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து NQக்கும் சரி. ஓகேவா, next we have this SPY. ஓகே, ஸ்பை என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா, as you can see, நான் வந்து நேற்று சொல்லியிருக்கேன், நீட் டு சி பயர் ஸ்டெப்பிங் இன் மை பிஃபோர் ஏரியா. கரெக்டாக என் ஏரியாவிலேருந்து பயர் ஸ்டெப்பிங் இருக்காங்க. ஓகேவா, ஸோ வாட் ஐ வுட் லைக் டு சி, சேம் கேம் பிளான். ஐம் நாட் கோனா சேஞ்ச் எனிதிங். ஐம் கோனா ரிமூவ் திஸ் திங் அண்ட் ஐம் கோனா புட் திஸ் திங். அப்போ வந்து உனக்கு க்ளீன் அதே நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் இதில் பண்ண போகிறோம் ஸ்பையில். ஓகே, வேணா சிமிலர் பிளான் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஒரு ஃப்ளாட் டாப் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் செல்லர் பயர்ஸ் கூப்பிட்டு போயிட்டு இங்கே வச்சுருக்கான், செல்லர்ஸ் திருப்பி இறக்கிட்டானுங்க, திருப்பி கஷ்டப்பட்டு தூக்கி போய் பயர்ஸ் இங்கே வச்சுருக்கான், திருப்பி செல்லர்ஸ் எடுத்துட்டானுங்க. அப்போனா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஜோன்லாம் உடச்சா ஆப்வியஸ்லி இட் கோனா பி கிராவிடேட் டுவர்ட்ஸ் அப் சைட். ஓகே, ஸோ மை பிளான் இஸ் ஸோ சிம்பிள். இந்த லைன் ஐ வில் டேக் இட் ஆஸ் அ ப்ரீ மார்க். வேர் இஸ் திஸ்? பட் இங்கே தான் வந்து நான் வந்து இந்த போன வீக் பண்ண தப்பை நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். நான் I'm not பண்ண ப்ளே சிங்கிள் சைடு. இன்றைக்கி வந்து என் பைஸ் எல்லாமே நியூட்ரலாக தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் வருதோ அதை வச்சு தான் நான் வந்து விளையாட போகிறேன். அதனால் I'm gonna set 2 game plans. ஓகேவா, yeah, as you can see, well, let me remove this and put pre-market low. Okay, so same game plan. See, if it consolidates, I am not gonna play. If it consolidates and breaks up, retest and then goes high, then I'm gonna play leaning towards the upside. இல்லைனா consolidate, breaks down, மறுபடியும் retest, இங்கே கீழே வந்தால் கீழே ப்ளே பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இட்ஸ் லைக் சாஃப்ட் பைஸ்னால் எப்பவுமே வந்து நியூட்ரலாக இருக்கணும். ஏன்னா வந்து நேற்று ஃபுல் இந்த 3 நாள் வந்து பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. அண்ட் டுடே பேஸ்ட் ஆன் தி நியூஸ் தான் வந்து மார்க்கெட் ஆகோட டிசைட் கோ அப் ஆர் நாட். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போவுமே வந்து நீங்கள் 2 பக்கம் விளையாடுறத வச்சுக்கணும். அண்ட் வி ஹேவ் செட்டப், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கீழே வந்து செட்டப் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இது விட்டால் நமக்கு ப்ரீவியஸ் டேயில் ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, சப்போஸ் இந்த ஏரியா நான் வந்து என்னால் என்ட்ரி எடுக்க முடியலன்னா ஐ வில் வெயிட் ஃபார் ஹியர். இப்போ இப்படி போகுது, இந்த ஏரியாவில் எனக்கு என்ட்ரியே வரல அப்படின்னா, பட் சப்போஸ் இங்கே என்ட்ரி வந்தாலும் நான் எடுப்பேன். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஹவ் அவர் பிளான் இஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே QQQ, as you can see, need to hold my area. Yes, of course it's holding, so it's super pakka. I'm going to remove this pre-market low to set to here. This I'm going to remove it, and my previous day is here. Okay, what's my game plan? My game plan is nothing changes, say similar game plan. I'm going to put a line here. Yeah, so instead of pre-market I'm going to go for PDH because that gives my extra confirmation. 594 595 ஒரு டாலர் இருக்குது. பட் I'm going to it's like ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. இஃப் தட் ஸ்டாக் இஸ் இது, அதாவது ப்ரீ மார்க்கெட் இங்கே தான் இருக்குது, பட் ப்ரீ மார்க்கெட்டோட பிடிஎஸ் அடிச்சதுன்னா இன்னொரு உனக்கு கன்ஃபர்மேஷன், சூப்பர் கன்ஃபர்மேஷன். ஓகேவா, இல்லைன்னு வை, நீ இங்கே பிடிஎஸில் என்ட்ரி கொடுத்தேன்னு வை, மேலே இங்கே ப்ரீ மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்தேன்னா உனக்கு வந்து டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்துக்கோ, யூ கேன் சி இஃப் யுவர் என்ட்ரி இஸ் ஹியர். இங்கே வந்து பிடிஎஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லிக்விடிட்டி ஜோன். தென் இங்கே உடச்சா இட்ஸ் வெரி குட். இஃப் நாட், தென் வந்து உனக்கு வந்து இட்ஸ் கோனா பி அ ப்ராப்ளம், ரைட்? ஓகே, ஸோ பட் இங்கே பாரு, இந்த பிடிஎஸில் உடச்சி இட்ஸ் பிரேக், ரீடெஸ்ட், அண்ட் யூ கேன் சி எவ்வளோ பெரிய டார்கெட் இருக்குது பாரு. இட் கேன் கோ அப் டு $2.
அதான் சொல்கிறேன், இப்படி தான் you have to plan all your trades. Okay, so similar thesis, I'm going to remove this line, same thing, consolidation. If it breaks up, break, retest and then go up means நான் வந்து கொஞ்சம் அப்போ பொசிஷன் எடுப்பேன். இல்லை பிரேக்ஸு ரீடெஸ்ட் அண்ட் தென் கோ டவுன்னா டவுன் பொசிஷன் எடுப்பேன். ஓகே, சிம்பிள் ஆஸ் க்ளீன். ஸோ நியூட்ரல்னால I'm gonna put this as yellow color. ஓகேவா, அண்ட் தென் லெட்ஸ் கோ டு மெட்டா. ஸோ சிம்பிள். Meta, let me set an alert on Meta as of now. ஒரு நியூஸ் போகிற Meta to launch ad free service on Facebook, Instagram and in UK update. Okay, ஸோ மெட்டா வந்து இஸ் இன் கொலாபரேட் வித் கூகுள் ஜெமினைன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. தட் அதை வந்து கூகுள் வந்து இது வந்துச்சு, அதாவது வாட் ஐ கேன் சே, கூகுள் ஹஸ் மோர் அந்த நியூஸுக்கு பயங்கரமாக கூகுள் ஸ்டாக் ரியாக்ட் ஆச்சு, மெட்டா ஸ்டாக் ரியாக்ட் ஆகலை. பட் ஸ்டில் ப்ரீ மார்க்கெட்டில் இட் இஸ் ரியாக்டிங். ஓகே, அண்ட் பார்த்தா இறக்கிட்டாங்க. இதுதான் மெட்டாவோட ஸோ பர்சனாலிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இது அப்பானா அப்பே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இட் மோர் ஆஃப் அ கன்சல்டேஷன் டிக்கெட். ஓகேவா, பட் யூ கேன் சி டவுன் பொசிஷனுக்கு இட் ஹேஸ் சம் நான் சொல்ல கீ. ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் ஸோ சிம்பிள், அதே பிளான் தான். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ நான் ஜஸ்ட் இந்த 2 லெவல்ஸ் ரிமூவ் பண்ண போகிறேன். I'm gonna hold like this. Yeah, watch my plan. There's nothing new, similar plan, PDH and PDL plan. And I'm gonna set an alert because it's now most of பார்க்க மாட்டேன். I'm gonna set an alert on PNETA. I'm gonna set an alert on this thing. Okay, if it same plan, if it consolidates I will not trade. நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். கன்சாலிடேட் ஆகி மேலே பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் my target will be there, or else it consolidation breaks retest clear down target. So my target is clear, everything is clear. As you can see, Meta is on like ஒரு பவுல் மாதிரி பயங்கரமாக வந்திருக்கு பாருங்க. It's like an half moon, right? So let's see. So அப்போ இந்த பாயிண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, if it breaks this point then you can see அந்த ஸ்டார்ட் ஆஃப் டவுன் ட்ரெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க மெட்டாவில். அதனால் இந்த 744.72ன்றது ஒரு முக்கியமான லெவல், அதில் கண்ணாருங்க. ஓகேவா, அண்ட் I'm gonna put on yellow. Okay, anyway I'm gonna put on yellow on every stocks, then it's fine. Let's go to Tesla பார்த்தனா ஸ்லைட் நியூஸு இந்த பாருங்க. டெக்ஸாஸ் நான் 600 வந்து டார்கெட் வச்சுருக்கானுங்களா வால் ஸ்ட்ரீட்டில். இன்றைக்கி க்ளோஸ் பண்ணேன், இன்றைக்கி இல்லை ஓவராலாக அதை வந்து க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நேற்று ஐ நீட் டு சி பையர் ஸ்டெப் இன். எஸ், ஐ கேன் சே ஐ நீட் டு வெயிட் டில் ப்ரீ மார்க்கெட் ரெட் ஃபோல்டர் நியூஸ். இன்னும் ரெட் ஃபோல்டர் நியூஸ் 8 மினிட்ஸில் வந்துடும். அண்ட் அதோட ரியாக்ஷனை நம்ம பார்ப்போம். ஓகே, டெஸ்லா பார்த்தோன்னா இட்ஸ் ரைசிங் குட் ஆன் ப்ரீ மார்க்கெட். ஸோ இட்ஸ் வெரி குட். வாட் I would like to see so simple on a thing. I'm going to remove this thing. Okay, so this is Tesla's previous day is here. Okay, and Tesla's pre-market is going to be here. So simple. If it breaks my pre-market then my target will be there. And for Tesla I'm not going to lean on downside because some news is positive and overall the market is positive. எப்படி நான் பாசிட்டிவ் சொல்லலாம், let me go to the higher time frames. அதுக்கு முன்னாடி pre-market high. Yeah, let me go to higher time frames. Let's go to day and check how bullish this ticker is. You can see, right? Basically ஒரு uptrend and it is at flag pattern. What is that? அதாவது ஒரு uptrend போட்டு ஒரு கொடி வந்து எப்படி வந்து வேவ் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான். That's called a uptrend flag pattern. Okay, I'm not gonna go for lean on downside because நேற்று வந்து டவுன் சைட் போய் அடி வாங்கியாச்சு. அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் அடி வாங்க விரும்பலை நாங்கள் எங்கள் கைஸ். அண்ட் யூ கேன் see the wick at lower, right? So buyers கொஞ்சம் ஸ்டெப் இன் ஆறானுங்க. And the news is also slightly positive. So let's see what is going to happen. Based on the red folder news, we can see Tesla as a potential or not. As of now, it has a potential and it has a clean, market structure on high time frames. So let's go to 1 hour and see what is happening. I go to Google. Okay, 1 hour இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா still you can see. ஓகே, இன்னும் நம்ம அந்த டவுன் ட்ரெண்டுக்கு இறங்கலை டெஸ்லாவில். ஆனால் மெட்டாவில் பார்த்தா க்ளீனாக இறங்கிட்டு இருக்குது. ஐ மீன் ஒரு லெவல் உடச்சா இறங்கிடும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாட் டுடே இஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட்டில் இட் ஹாஸ் குட் என்ன சொல்ல ரைஸ். ஓகேவா, அதனால வாட் மை பிளான் இஸ் மோர் ஆன் லீனிங் அப் சைட். ஓகே,
break, retest. My target will be this first PDH. If PDH முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என் டார்கெட் இது ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை பிளான் இஸ் ஆன் டெஸ்லா. ஐம் கோனா ஃபாலோ ஒன் green. Okay, let's see. Always remember your setup is a key. ஓகேவா, உங்கள் செட்டப் வந்து எது டுவர்ட்ஸ் லீன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டவுன்வர்ட் லீன் ஆகிடுச்சுன்னா நான் வந்து டவுன்வர்ட் போவேன் ஒன்லி இஃப் ஆல் த மார்க்கெட்ஸ் ஆர் டவுன். அதுதான் யூ ஹேவ் டு ஆல்வேஸ் இதை கம்பேர் பண்ணோன்னா இதை வந்து ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் மாதிரி வச்சுக்கணும். கான்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு ஆடட் ரூல் இல்லை ஆடட் இண்டிகேட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பைக் கியூ கீழே போகுதுன்னா ஓவரால் த மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன், அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா இந்த எல்லா ஸ்டாக்குமே அதோட ஆவரேஜ் தான். ஸ்பைன்றது ஒரு 500 பேஸ்கெட் ஆஃப் யூஎஸோட கம்பெனிஸு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல், இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபீல்ட். அதுவும் இப்போ மெடிக்கலில் டேரிஃப் வேறு போட்டிருக்கானுங்க. மெடிக்கல்லாம் ட்ரக்ஸில் டேரிஃப்லாம் போட்டிருக்கானுங்க. ஸோ வந்து ஸ்பை கொஞ்சம் தள்ளாட வாய்ப்பு இருக்குது ஓகேவா. கியூ வந்து இட்ஸ் வெரி க்ளீன் பிகாஸ் உள்ளே இருக்கிறது டெக் ஸ்டாக் மட்டும்தான் ஓகேவா. ஸோ டெக்னாலஜி ஃபீல்டில் எனி ரெவல்யூஷன், ஒரு ஏஐ இல்லை ஒரு என்விடியா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு இல்லை ChatGPT ஓப்பன் ஏஐ வந்து என்விடியா மேலே 100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சா ஓவரால் புஷ் பண்ணும். ஸோ மோர் ஓவர் ஸ்பை ஐ லீன் ஆன் திஸ் கியூ பிகாஸ் ஏன்னா இது எனக்கு நான் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே டெக் ஸ்டாக்கு. அந்த எல்லா டெக் ஸ்டாக்குமே இதுக்குள்ளே ஒரு பேஸ்கெட்குள்ளே இருக்குது. அப்போ அந்த பேஸ்கெட் மூவ் ஆனாலே எனக்கு வந்து க்ளீன் இண்டிகேஷன் ஓகே அதர் ஸ்டாக் ஆர் மூவ் ஆகுதுன்னு. அப்போ நான் கவலைப்பட அவசியமே இல்லை ஓகேவா. நெவர் கோ அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். இஃப் ட்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் யுவர் ஃப்ரெண்டு. ஓகே, அப்படி டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குது. சிம்பிள் as clean. So let's go to this thing, Palantir பார்த்தோன்னா full consolidation. So I'm not going to trade Palantir today. As you can see, it's on sideways. 1 2 3 4 5 6 7 8 9 10. Yeah, it's a kind of consolidation. Yeah, of course it's in a little leak here, slippage, but it's fine. Still on consolidation. So once it breaks, it's this blue color, and this thing I'm not going to play. You can say நீங்கள் lean கீழே டவுன் சைடு போகலான்னு, பட் இட்ஸ் ஃபைன். ஐம் நாட் கோன் ப்ளே திஸ் திங். ஆனால் நான் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ப்ளே பண்ண இல்லையோ சொன்னால் அப்போ தான் ஒன்று மேலே போகும் இல்லை பயங்கரமாக ஃபாலோ ஆகும். திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி. நீங்கள் வேணால் பாருங்களேன், இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ஹைலேருந்து ப்ரீவியஸ் டே சூப்பராக போவாங்க, சத்தியமாக சொல்கிறேன். பட் ஐம் நாட் கோன் ப்ளே. வை பிகாஸ் இட்ஸ் ஆன் கன்சால்டேஷன். ஸோ வை நான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, எப்போ வேணால் திரும்புவோம் அது. And then Nvidia, Hitachi announces Nvidia AI factory to accelerate physical AI innovation. ஜப்பான் லைன் வந்திருக்குது, அதனால் ப்ரீ மார்க்கெட் ஒரு ரைஸாக இருந்திருக்கு. ஓகே, Nvidia is also it's on leaning on more downside as you can see. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டெப்புன்னு ஆறானுங்க. தட் இஸ் அ வெரி குட் திங். நேற்றுலாம் சரியான ஸ்டெப்புன்னு. இன்றைக்கி இப்போ இந்த கேள்வி என்னென்னா இன்றைக்கி ஆவானுங்களா, தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்விடியாவுக்கு நான் டவுன் சைட் போகல, என்விடியாவுக்கு நான் அப் சைட் தான் போட்டிருக்கேன். மை பிகாஸ் பயர்ஸ் ப்ரீ மார்க்கெட்டில் ஸ்டெப்பின் வரானுங்க. ஐ ஹோப் ஸோ. என்விடியா இஸ் கோனா கோ அப் டுடே, ஐ ஹோப் ஸோ. ஓகேவா, எதாவது சொல்கிறேன்னா இட் ஹாஸ் சம் நியூஸ் அண்ட் யூ கேன் சி பயர்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்டெப்பினாக இருக்கானுங்க ஓகேவா. அண்ட் எஸ்டர்டேவும் பயர் ஸ்டெப்பினாக இருக்கானுங்க, விச் இஸ் சிக்னல் அண்ட் இட் இஸ் ஹோல்டிங். அதாவது கீ லெவல் அழகாக ஹோல்ட்ஸ் பண்ணுது பிகாஸ் திஸ் இஸ் அ கீ லெவல். ஸோ லெட்ஸ் லீன் கோ ஆன் என்விடியா ஓகேவா. பிகாஸ் இன்னொன்று என்விடியாவுக்கு க்ளீன் செட்டப் கீழே இல்லை, தட்ஸ் வாட் ஐம் சேயிங். யா, ஆன் 75 இல்லைனா ஃபைன், லெட் மீ கோ டு தட் ஆல்சோ. ஐல் ப்ளே ஆன் போத் சைட்ஸ், ப்ரீ மார்க்கெட் லோ ஆல்சோ. யா, why should we go on lean side? Let's go. Yeah, okay, இப்போ வந்து செட்டப் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் மை டார்கெட். ப்ரீ மார்க்கெட் சிமிலர் திங் கைஸ். NVIDIA is consolidating in day format. Consolidation, break, retest, and then it has to go high. அதே தான், consolidation, breaks, retest, and then goes down. Okay, simple plan. I'm going to lean on both sides on this thing. Yellow color. Let's see what is happening. But எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு today NVIDIA will go up. பிகாஸ் ரொம்ப நாளாக அந்த ஸ்டாக்கை போட்டு அடி வச்சுருக்கானுங்க. இப்போ சப்போஸ் நியூஸ் அங்கே பாசிட்டிவாக இருந்தால், நியூஸ் வந்திருக்கமான ஒரு நிமிஷம் அந்த பாசிட்டிவாக இருந்தால் இங்கே ஏறிடும். ஓகே, we have 5 to 6 stickers. Let's go. ஓகேவா. AMD is super good. I'm very good at என்ன சொல்ல, AMD பக்கா செட்டப்பு. அண்ட் ஐ திங்க் AMD கீழே போகிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடையாது பிகாஸ் AMD has நியூஸ். வாட் நியூஸ்? ஐ
think some news, I don't think so. Okay, it's fine. பட் செட்டப் பயங்கரமாக இருக்குது ஏஎம்டியில். நான் ஏன் செட்டப் பயங்கரமாக இருக்குன்றேன்னா, யூ கேன் சி எத்தனை தடவை போயிட்டு ஒரு தடவை உடச்சிருக்கானுங்க. ஓகேவா, பட் ஸ்டில் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி 4 டச் இருந்துச்சுனாலே ஹை ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் இட் இஸ் ஈக்குவல் டு மோர் லிக்விடிட்டி. அங்கே வந்து செல்லர்ஸ் தான் அதிகமாக உட்காந்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். பட் செல்லர்ஸ் எக்ஸாஷன் நடக்கும். ஏன்னா இங்கே போயிட்டு ஒரு டச் ஆயிருக்கு, பாதி செல்லர்ஸ் என்ன சொல்ல வந்துட்டான். இங்கே போய் பாதி டச் ஆயிருக்கு, பாதி செல்லர்ஸ் வந்திருப்பான். இங்கே போய் டச் ஆயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு கூட்டின்னு போயிருக்கானுங்க. பட் இவ்வளோ பெரிய லாங் விக் பாருங்கள். இனிஷியலி இது வந்து ஒரு க்ரீன் கேண்டில், பட் செல்லர்ஸ் வந்து எடுத்து தூக்கிட்டான். ஸோ செல்லர்ஸு நேற்று செல்லர்ஸ் அடிக்கவே இல்லை, கிட்ட வர சொல்லி அடிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா செல்லர்ஸ் எக்ஸாஷன் நடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாம் செல் பண்ணி முடிச்சிட்டானுங்க. இப்போ செல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதுதான் கான்செப்ட்டு. இப்போ ஏற்றுனானுங்கன்னு வைங்க, பையர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணானுன்னு வைங்க, விச் இஸ் ஹேப்பனிங். யூ கேன் சி இன் ப்ரீ மார்க்கெட் கரெக்டாக அந்த ஜோனை டேப் ஆகி பையர்ஸ் பொறுமையாக ரீகெயின் இஸ் இது. ஐ திங்க் நியூஸ் கேம், லெட்ஸ் see what has happened. பாசிட்டிவ் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் பாசிட்டிவ், இட்ஸ் நாட் இது ஆக்சுவல் ஃபோர்காஸ்டரோடய வந்திருக்கு. கோர் பிசிஏ 0.2 ஓகே, இட்ஸ் ஃபைன். கோர் பிசிஏனா நான் திருப்பி சொல்கிறேன், இட்ஸ் அன் இன்ஃப்ளேஷன் ரேட் இன் யூஎஸ். கன்சியூமர் வாங்குகிற சராசரி பொருட்கள், சராசரி நடக்க வேண்டிய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு லைக் ஹேர் கட், க்ராசரிஸு, பால், அதுக்கப்புறம் பால், முட்டை, அதெல்லாம் க்ராசரிஸில் வந்துடுமா அது. அதுக்கப்புறம் வேறு என்னது, காருக்கு பெட்ரோல் போடுறது, இந்த மாதிரி அனைத்துமே இந்த கோர் பிசிஐயில் வந்து அடங்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபோர்காஸ்டர் 2% தான் இருக்கும்னு நானுங்க 2% தான் இருக்குது. ஓகே, அண்ட் பர்சனல் இன்கம், பர்சனல் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருக்குது, விச் இஸ் வெரி குட் ஃபார் வாட் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா, எக்கனாமிக் க்ரோத் வெரி குட்டாக இருக்குது. யூஎஸோட எக்கனாமி எல்லாம் டவுன் ஆகும்னு சொல்கிறாங்க, பட் டேட்டா பார்த்தா அப்படி ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, no issues. Let's go to this OBS, TradingView and see live market reaction. பக்கா AMD is going good. இந்த மாதிரி நியூஸ் வர சொல்ல இங்கே பாருங்கள் கைஸ், யூஎஸ் எக்கனாமி குட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஏற்றிட்டானுங்க நம்ம பசங்க. நம்ம ட்ரேடர்ஸ் மாஸ் கட்டுறானுங்க. ஆக்சுவலி என் பிளானை வந்து இப்போவே வந்து காலி பண்ணுறானுங்க. இட்ஸ் ஃபைன் ப்ரோ. இந்த மாதிரி நேரத்தில் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. யூ கேன் இந்த மாதிரி நியூஸ் ட்ராப் ஆகி ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக 8:30 நியூஸ் ட்ராப் ஆகிருக்கு. அதாவது 7:30 இங்கே டெக்ஸஸில் 1 hour அவங்க முன்னாடி இருக்கோம் நாங்கள். அழகாக வந்து ஏற்றிருக்கானுங்க. இட்ஸ் ஃபைன். இந்த மாதிரி நியூஸில் யூ கேனாட் டூ எனி திங். நெவர் ட்ரேட் ஆன் நியூஸ். தட்ஸ் வாட் ஐம் சைட். உன்னோட செட்டப் வந்தால் மட்டும் வந்து நீ ட்ரேட் பண்ண. நெவர் ட்ரேட் ஆன் நியூஸ் திங். ஓகே ஸோ நவ் நோ இஷ்யூஸ், இட்ஸ் ஃபைன். பட் வந்து ஆக்சுவலி இப்படி தான் வந்து யூஎஸில் வந்து நியூஸ் ரியாக்ட் ஆகும். நீங்கள் வந்து ஏன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கர வாலட்டைல் அண்ட் பயங்கர இது. இப்போ பார்த்தோன்னா 177 இருந்துச்சு, டக்குன்னு 178 ஏறிச்சு. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் $1 ஏறிச்சு. ஓகேவா, நீ இதே ஒரு கான்ட்ராக்ட் வாங்கியிருந்தேன்னா $1 மூக்கு ஒரு $100, அவ்வளோதான். 100 கான்ட்ராக்ட் வாங்கினா $1000 பாக்கெட்டில், ₹1,00,000 10 செகண்டில் சம்பாதிச்சுட்டு போயினே இருப்பேன். இட்ஸ் ஃபைன் ப்ரோ, இட்ஸ் ஃபைன். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் மூவ் வர சொல்ல யூஸ்வலி மார்க்கெட்ஸ் வில் கன்சாலிடேட் இன் த நியூயார்க் செஷன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு வந்து இப்போவே தெரியுது. ஒரு செட்டப் வராதுன்னு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகே, இட்ஸ் ஃபைன். நம்ம வந்து இருந்தாலும் நம்ம கேம் பிளான் வந்து போட்டு முடிப்போம். சிம்லர் இந்த ப்ளூ கலர் லைனை வந்து டச் பண்ணிச்சுன்னா, அதாவது பிரேக், ரீடெஸ்ட் அண்ட் தென் இட் ஹாஸ் டு கோ அப். ஓகே, ஸோ I'm gonna need to break my break area. Fine, this is the plan. I'm gonna lean on more green side. இப்போ வந்து நான் உனக்கு க்ளீனாக மார்க்கெட்டுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எந்த பக்கம் விழப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் ஓவராக வருது, அதனால் வந்து யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஓகே, இங்கே வந்து கரெக்டாக என்னோட இன்டர்னல் லிக்விடிட்டியில் டேப் ஆகி மேலே போயிட்டுருக்கு. அண்ட் ஓவரால் த நியூஸ் இஸ் குட் பி லிட்டில் பாசிட்டிவ். ஓகேவா, பிகாஸ் ஆஃப் த நியூஸ் வாட் ஐம் கோனா லீன், ஐம் நாட் கோனா கோ டவுன் சைட். ஓகேவா, பிகாஸ் ஆப்பிள் இருக்கிறதுலே நல்ல ஒரு பயங்கரமான புல்லிஷ் ஸ்டாண்டில் இருக்கான். 1 2 3 4 5 6 இட்ஸ் லைக் புல்லிஷ் ஃப்ளாக். ஓகேவா, ஸோ நோ சிம்பிள் இஷ்யூ. அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ நல்லா அழகாக ஸ்டடியாக நின்று இருக்குது. ஸோ வாட் மை நின் அதே பிளான் தான். சேம் நீட் டு பிரேக் மை PDH. தட்ஸ் ஆல். இஃப் இட் பிரேக் மை PDH I'm gonna trade it. If not, I'm not gonna trade it. So I'm gonna add and set an alert. ஓகேவா, அடுத்து லெட்ஸ் கோ ஆன் கூகுள். யூ கேன் சி கூகுள் எஸ்டர்டே நான் சொன்னல, அந்த நியூஸ் வந்தவுடனே யூ கேன் சி எவ்வளோ பெரிய லாங் கேண்டில். ஓகே, and now slightly it is improving. Google also the time frame is, I mean, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. What you can say, the time frame, sorry higher time frameல, but
எஸ்டர்டே எனக்கு என்ன சஸ்பீஷியஸாக இருக்குன்னா, யூ கேன் சி ஆர்க் அண்ட் தென் இங்கே ஸ்டே ஆகிருக்கணும் இந்த ஜோனில், அதாவது இந்த 246 ஸ்டே ஆகிருக்கணும். பட் அது வந்து இங்கே லைட் ஸ்லிப்பேஜ்லேருந்து ஹெவி ஸ்லிப்பேஜ் ஆகி திருப்பி இப்போ ரெக்கவர் ஆகிறான் வி ஷேப்பில். பட் லெட்ஸ் சி. பட் டுடே ஐம் நாட் leaning more on Google. Why? Because yes, even though the buyers are stepping in, still I'm not 100% confident on my trade. If it broke this area, then I'm 100% confidence. Let me set an alert on here. Alert ஆயிடுச்சா? Yeah, set an alert. So suppose Google break retest and then you can see level ஒரே லெவல் மேலே தான். Okay, so Google also gonna go to green. Amazon, I'm not interested in Amazon, but Amazon is the only ticker which shows downtrend. மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட் ஹோல்ட் ஆச் பண்ணிகிட்டு இருக்குது. ஐம் நாட் சேஸ் இஸ் 100% அப் ட்ரெண்ட் இப்போ இந்த வாரத்துக்கு. பட் அமேசான் காலி ஆகிட்டான். ஓகே, அண்ட் ஐம் நாட் கோன் ட்ரேட் இன் அமேசான் வித் அஸ் எனி ஜீரோ நியூஸ் ஆன் திஸ். ஓகேவா, ஒரு நியூஸ் வந்திருக்கு, இந்தியா ப்ரப்போசஸ் டு ஈஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் இன் பாசிபிள் வின் ஃபார் அமேசான். ஓகே, தட்ஸ் நாட் அ நியூஸ் அட் ஆல். ஓகே, எல்லா ஸ்டாக்கும் இட்ஸ் கோயிங் ஹை. வாட் ஐம் கோனா சி simple thing, simple not going to trade Amazon because it is down trend. எப்பவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அண்ட் மோரோவர் அமேசான்றது ஒரு ஏமாத்துகிற டிக்கர். அது வந்து ஹோப் கொடுக்கும். ஓகே, இந்த டிக்கர் வந்து 100% மேலே போக போகுதுன்னு. ஸோ ஆனால் மற்ற டிக்கர் மாதிரி ஓரளவுக்கு வந்து ரிலேயபிளாகவே இருக்காது. இது ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கும். அப்போ ஏன்டா அதை வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் த கான்ஃபிடன்சஸ். ஓகே, பிகாஸ் இது எல்லாமே இது QQQவில் இருக்குல்ல. ஸோ ஐ ஹேவ் டு சி எவ்ரி திங் அண்ட் செக். ஓகே, திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஆன் அதர் திங் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ லெட்ஸ் கோ ஆன் லோ கேப் ABGO. Oh my god bro, see the downtrend, see the clean downtrend. இதெல்லாம் போவே கூடாது. அடுத்து SoFi I'm not interested, but it is holding up and going up. Okay, it's fine. And then Robinhood பார்த்தோன்னா சூப்பரான அப் ட்ரெண்டு, சூப்பரான டவுன் ட்ரெண்டு. யூ கேன் சி இட்ஸ் அப் ட்ரெண்ட் இங்கே வரைக்கும் போச்சு. அண்ட் தென் இங்கேருந்து மறுபடியும் அடித்து உட்கார வச்சானுங்க. ஓகே, பட் நவ் த ஸ்டாக் இஸ் கோயிங் அக்ரெசிவ்லி ஹை. ஸோ வாட்ஸ் மை கேம் பிளான்? சின்ஸ் இட் இஸ் மூவிங் வெரி குட். பட் இந்த மாதிரி எப்போவுமே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லா மூவ்லேயுமே ப்ரீ மார்க்கெட்டில் பயங்கர மூவ் ஆனால் நார்மல் ஜென்ரல் மார்க்கெட்ஸில் வந்து உனக்கு கிடைக்காது, என்ட்ரி எதுவுமே கிடைக்காது. That's one of the saddest thing in this stock market. ஏன்னா இங்கேயே ஏற்றிட்டுறானுங்க, மோஸ்ட்டாக கன்சல்டேட் ஆகும். இல்லை ஃப்ரைடேன்றது ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பயர் ஆகும். ஸோ பாதி நான் 11 மணி வரைக்கும் பார்ப்பேன். 11 மணி வரைக்கும் வந்து செட்டப் கிடைக்காது. ரொம்ப ரேர் செட்டப் கிடைக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில். கன்சல்டேட் ஆகும். 11 மணிக்கு அப்புறமா ஒன்று எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா 3 மணிக்கு எக்ஸ்பைரி. ஓகேவா, அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி நியூஸ் ட்ராப் ஆகி இவ்வளோ பெரிய ஸ்பார்க்கு அதனாலே எனக்கு பிடிக்காது. பிகாஸ் நான் ஒரு 3 மாதமாகவே பார்த்துருந்துருக்கேன் இதான் நடக்குது. ஸ்டில் சம்டைம்ஸ் உனக்கு செட்டப் கிடைக்கும் ஃப்ரைடேயில். ஓகே, அண்ட் ஃப்ரைடேஸ் லைக் கொஞ்சம் காஷியஸாக தான் நீ விளையாடணும். ஏன்னா வந்து உனக்கு டைம் டிகே ப்ளே ஆகும். உனக்கு இன்றைக்கே எக்ஸ்பயர் ஆகுதுன்னா டைம் ஆப்ஷன்ஸில் டைம் டிகே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃப்ரைடேஸ். அதை வந்து 0 DT அப்படின்னு வானுங்க. ஓகேவா, ஸோ இங்கே ப்ரீ மார்க்கெட் வந்து செட் ஆகிடுச்சுன்னா சேம் திங் I'm gonna play. Set ஆகிடுச்சுன்னா break, retest and then goes up. That's all. But I know pre-market develop all it is still on developing stages, so we can wait. Okay, but இப்போதைக்கு பச்சை மட்டும் போட்டு வைக்கிறேன். And that conclude my thing. ஸோ இன்றைக்கி செஷனில் நடந்திருக்குன்னா ஸோ சிம்பிள். இன்றைக்கி ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட் நியூஸ் இஸ் பாசிட்டிவ். நியூஸ் இஸ் பாசிட்டிவ். அதனால் வந்து யூஎஸ் எக்கனாமிக் க்ரோத் ஆகுதுன்ற ஒரு இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா ஃபியூச்சர்ஸ்க்கும் சரி, ஸ்பைக்கும் சரி, கியூக்கும் சரி எல்லாமே வந்து ஓ மை காட், சி த க்ரீன் கேண்டில் ப்ரோ. எனக்கு இந்த கேண்டில் பிடிக்கல ப்ரோ, பட் இட்ஸ் ஃபைன். ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் யூ ஹேவ் டு அப்சர்வ் த மார்க்கெட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வைனிங் அண்ட் க்ரையிங். அப்சர்வ் த மார்க்கெட், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நடக்குதான்னு பாருங்கள். பிகாஸ் ஆஃப்டர் ஹியூஜ் மூவ் யூஸ்வலி மார்க்கெட் வில் கன்சாலிடேட். And today is Friday, so after 11 PM it's gonna start வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. If it is against, then I will be very happy for my setups. ஓகேவா, இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ வந்து ஐ நோ இப்போ நான் எல்லோ கலர் போட்டு வச்சுருக்கேன், பட் now my mind is on green color. Why? Because you can see the market, the price action is very good. ஓகே, அண்ட் நியூஸும் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் எல்லாமே க்ரீனாக மாறுது. ஸோ இப்போ நான் கீழே போகிற செட்டப் எதுவுமே எடுக்க மாட்டேன், மேலே போகிற செட்டப் மட்டும்தான் எடுப்பேன். திஸ் இஸ் ஹவ்
இதுதான் ப்ரீ மார்க்கெட் பிளானிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு வந்து மார்க்கெட் பயஸ் கண்டுபிடிச்சிருவேன், நியூஸ் எதனா வந்தால் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ நீ கீழே ஐ எம் நாட் சே ஸ்டாக் கீழே போன்னு சொல்லலை. இன்ஸ்டன்ட் உனக்கு வந்து மேலே போகிறதுக்கான அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதாவது மேலே ஏன் போகுதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கான்டெக்ட் தெரியுது. ஓகேவா? இப்போ நாளைக்கு யாருனா வந்து இந்த ஸ்டாக் மேலே போச்சு ஏன்னு கேட்டால் யூ கேன் சே டுடே பிசி வந்திருக்கு, பிசி டேட்டா வந்து பாசிட்டிவ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்கனாமிக் ஹை க்ரோத். எக்கனாமிக் க்ரோத் ஆனால் ஸ்டாக்ஸ்க்கு நல்லது. ஸோ வந்து அதனால் நீ யூ கேன் எக்ஸ்பிளைன் இட் அண்ட் வந்து யூ கேன் என்ன சொல்கிறது, யூ கேன் பேக்கப் யுவர் செட்டப் ஆர் தீசிஸ் லைக் தட். ஓகே, பட் டவுன் சைட் போனால் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் இன்னமும் புல்லிஷில் தான் இருக்குது. இன்னும் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கலை. எஸ், எல்லாமே அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கக்கூடிய ஜோனில் நிற்கிறான். ஸோ இஃப் இட் பிரேக்ஸ் தென் யூ கேன் லீன் ஆன் திஸ் டவுன் சைட். கொஞ்சம் காஷியஸாக இருக்கலாம், என்னடா டவுன் சைடில் அப்பு போகுதுன்னு. பட் நவ் அப்பு அண்ட் என்னோட அபோவ் VWAP வேறு. VWAPனா வந்து இட்ஸ் மூவிங் ஆவரேஜ் ஃபார் எவ்ரி ஸ்டாக். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கனால வை ஷுட் யூ கோ டு டவுன்? ஓகே, பட் சில பேர் ரிவர்சல்ஸ் ஆடுவானுங்க. பட் நம்ம மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி வி நாட் கோன் ப்ளே ரிவர்சல். நான் ப்ளே பண்ண மாட்டேன், நானும் கற்றுக்கல அதை. இட் வில் டேக் அப் டு 1 to 2 years டு கற்றுக்கிறதுக்கு. அண்ட் எல்லாமே இப்போ க்ரீன் போயிடுறேன். ஸோ இட்ஸ் ஃபைன். திஸ் இஸ் ஹவ் மை ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். எல்லோரும் வந்து ஜாலியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு மண்டே எக்ஸாம் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து மண்டே ஐ வில் நாட் புட் ஆன் லைவ். பட் யூ கைஸ் ஹாவ் அ வெரி ஹாப்பி